ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 108 திவ்ய க்ஷேத்திரங்களில் 58வது க்ஷேத்திரம் திருநின்றவூர். தொண்டை நாட்டு திருப்பதிகள் 22இல் இதுவும் ஒன்று. பெருமான் பக்தவத்சல பெருமான் நின்ற திருக்கோலம். உற்சவர் பத்தராவி பெருமாள். தாயார் என்னை பெற்ற தாயார் மற்றும் சுதாவல்லி தாயார். தீர்த்தம் வருண புஷ்கரணி. பெருமான் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம். விமானம் உத்பல விமானம். பெருமான் சமுத்திரராஜனுக்கும் வருணனுக்கும் பிரத்யக்ஷம். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திற்கு திருநின்றவூர் என பெயர் வர காரணம், திருவாகிய மகாலட்சுமி இந்த க்ஷேத்திரத்தில் நின்றபடியால் திருநின்றவூர் என்று அழைக்கப்பட்டது. ஸ்தல மகாத்மியம் என்னன்னு பார்ப்போம். க்ஷீராப்திநாதனாக பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள விஷ்ணு பகவானுக்கு மகாலட்சுமி தாயார் பணிவிடைகள் செய்து வந்தார். ஒரு நாள் தாயாருக்கு பார்க்கடல் அரசனாகிய சமுத்திரராஜன் பெருமானுக்கு சரியாக தொண்டு செய்யவில்லையோ என ஐயம் ஏற்பட்டது. இதனால் கோபம் கொண்ட தாயார் பார்க்கடலை விட்டு மறைந்தாள். தன்னிடம் கோபம் கொண்ட தாயாரை சமாதானப்படுத்தும் பொருட்டு சமுத்திரராஜன் தாயாரை பின்தொடர்ந்து சென்றார். சமுத்திரராஜன் பலவாறாக எடுத்து கூறியும் தாயார் சமாதானம் அடையவில்லை. எனவே சமுத்திரராஜன் பிரம்மாவிடம் வந்து முறையிட, அதற்கு பிரம்மா சமுத்திரராஜனை நோக்கி, நீ முன்னே சென்று தாயாரை சமாதானப்படுத்து, நானும் விஷ்ணு பகவானும் பின்னே வருகிறோம் என்றார். அதன்படிக்கு சமுத்திரராஜன் கோபித்து கொண்டு செல்லும் தாயாரின் பின்னே சென்று பலவாறாக மன்னிப்பு கோரினார். ஆனால் தாயாரோ சமுத்திரராஜனின் சொற்களுக்கு சிறிதும் செவிசாய்க்காமல் சென்று கொண்டே இருந்தாள். அப்பொழுது சமுத்திரராஜன் தாயாரை நோக்கி, என்னை பெற்ற தாயே நில்லம்மா என்றார். அமிர்த மதனத்தின் பொழுது பார்க்கடலில் தோன்றியதனால் மகாலட்சுமி தாயாருக்கு பார்க்கடல் அரசனாகிய சமுத்திரராஜன் தந்தை முறை ஆகிறது. அப்படிப்பட்ட தன் தந்தையின் ஸ்தானத்தில் உள்ள சமுத்திரராஜன் தன்னை என்னை பெற்ற தாயே என்று அழைத்ததும் அந்த சொல்லால் மனமுருகிய தாயார் மேற்கொண்டு செல்லாமல் அங்கேயே நின்றார். அவ்வாறு தாயார் நின்ற இடமே திருநின்றவூர் என அழைக்கப்பட்டது. திருவாகிய தாயார் சமுத்திரராஜனின் வேண்டுகோளுக்கு இணங்க நிரந்தரமாக அந்த ஊரிலேயே தங்கியபடியால் திருநின்றவூர் என அழைக்கப்பட்டு நாளடைவில் திண்ணனூர் என்று மருவியது. தாயார் சமுத்திரராஜனின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த க்ஷேத்திரத்திலேயே தங்கிவிட, பெருமானும் தேவி உன் கருணையை இந்த பூமி அறியட்டும், நாமும் வந்தோம் என்று பக்தவத்சல பெருமானாக இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து சேர்ந்தார் என்பது சரித்திரம். இந்த க்ஷேத்திரம் திருமலை திருப்பதி பெரிய ஜீயரின் ஆதீனத்துக்கு உட்பட்டு நடைபெற்று வருகின்றது. இந்த கோவிலுக்கு வெளியில் ராஜகோபுரத்திற்கு எதிரே சின்ன திருவடி எனப்படும் ஆஞ்சநேயரின் சன்னதி காணப்படுகின்றது. ஆஞ்சநேயரை சேவித்து ராஜகோபுர வாசலின் வழியே உள்ளே நுழைந்து துவஜஸ்தம்பத்தை சேவித்து உள்ளே சென்றால் உத்பல விமானத்தின் கீழ் மூலவர் பக்தவத்சல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அழகுற சேவை சாதிக்கின்றார். பெருமான் தனது மேல் இரு திருக்கரங்களில் சங்கு சக்கரங்களை ஏந்தியும் வலது அஸ்தத்தை வரத அஸ்தமாக வைத்தும் சேவை சாதிக்கின்றார். இந்த க்ஷேத்திரத்தில் பெருமான் தனது கல்யாண குணங்களில் ஒன்றான வாத்சல்யத்துடன் சேவை சாதிக்கின்றார். வாத்சல்யம் என்றால் தாய்மையுணர்வுடன் பிறரின் குற்றங்களை குற்றமாக கருதாமல் அவர்களின் குணங்களாக கொண்டு கடாட்சிப்பது. அப்படி இந்த க்ஷேத்திரத்தில் பெருமான் பக்தர்களின் குற்றங்களை காணாமல் அவர்களை வாத்சல்யத்துடன் கடாட்சிப்பதனால் பக்தவத்சல பெருமானாக சேவை சாதிக்கின்றார். உற்சவர் பத்தராவி பெருமான் பக்தர்களின் ஆவியாக, அதாவது உயிராக இருப்பவன். அதனால் பத்தராவி பெருமான் என திருநாமம் வழங்கப்படுகின்றது.
உற்சவர் சதுர்புஜங்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக சேவை சாதிக்கின்றார். மூலவரை சேவித்து வெளியில் வந்தால் சுற்று பிரகாரத்தில் மணவாள மாமுனிகள் சன்னதி காணப்படுகின்றது. மணவாள மாமுனிகளின் சன்னதிக்கு அருகே எண்ணெய் பெற்ற தாயார் தனிக்கோயில் நாச்சியாராக தனி சன்னதியில் சேவை சாதிக்கின்றாள். தாயாருக்கு சுதாவள்ளி என்றும் சமுத்திரராஜன் எண்ணெய் பெற்ற தாயே என அழைத்ததனால் எண்ணெய் பெற்ற தாயார் என்றும் திருநாமம் வழங்கப்படுகின்றது. ஒருமுறை குபேரன் தனது அனைத்து ஐஸ்வர்யங்களையும் இழந்துவிட இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து சுதாவள்ளி தாயாரை வணங்கி தான் இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்றான். குபேரனுக்கே அவன் இழந்த நிதியை மீண்டும் வழங்கியதனால் இந்த தாயார் குபேரலட்சுமியாகவும் சேவை சாதிக்கின்றார். மேலும் இங்கு 9 கட்டங்களை கொண்டு 9 வெள்ளிக்கிழமைகளை கணக்கில் கொண்டு 9 வாரங்கள் பூஜை செய்து தாயாரை வேண்டினால் அனைத்து செல்வங்களை பெறலாம் என்று கூறப்படுகின்றது. சுதாவள்ளி மற்றும் எண்ணெய் பெற்ற தாயாரை சேவித்து கொண்டு வெளியே வந்தால் வேறெங்கும் இல்லாத வண்ணம் ஆதிசேஷன் தனி சன்னதியில் சேவை சாதிக்கின்றார். இந்த ஆதிசேஷனுக்கு புதன்கிழமைகளில் நெய் விளக்கேற்றி பால் பாயசம் அமுது செய்வதனால் ராகு கேது தோஷங்கள் நீங்குவதாக கூறப்படுகின்றது. மேலும் சுற்று பிரகாரத்தில் சேனை முதலியார், ஆழ்வார் ஆச்சாரியர்கள், சக்கரத்தாழ்வார் மற்றும் ஆண்டாள் சன்னதிகள் காணப்படுகின்றது. ஆழ்வார் ஆச்சாரியர் சன்னதிகளின் எதிரே பரமபத வாசல் காணப்படுகின்றது. வைகுண்ட ஏகாதசி திருநாள் அன்று மட்டும் இந்த பரமபத வாசல் திறக்கப்பட்டு பரமபத வாசலின் வழியே சென்று பக்தவத்சல பெருமானை தரிசிக்கலாம். சமுத்திரராஜனும் வர்ணனுமே இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து தாயாரை தரிசித்ததனால் இந்த க்ஷேத்திரத்து தீர்த்தம் வருண தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த க்ஷேத்திரத்தில் சித்ரா பௌர்ணமி, வைகுண்ட ஏகாதசி, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, மாசி மகம், ரதசப்தமி, மகா சங்கராந்தி என அனைத்து உற்சவங்களும் கொண்டாடப்படுகின்றன. நவராத்திரி உற்சவத்தின் பொழுது தாயார் சிறப்பாக எழுந்தருளுகின்றார். மேலும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் தாயார் உள்புறப்பாடு கண்டருளுகின்றார். ஆடி மற்றும் தை வெள்ளிகளில் எண்ணெய் பெற்ற தாயாருக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்படுகின்றன. பக்தவத்சல பெருமானின் கோவில் பிரகாரத்திற்கு சற்று தொலைவில் வெளிப்புற சன்னதியாக ராமர் சேவை சாதிக்கின்றார். ராமர் நின்ற திருக்கோலத்தில் லக்ஷ்மணர் மற்றும் சீதா பிராட்டியுடன் ஏரிகாத்த ராமராக சேவை சாதிக்கின்றார். ராமரின் இந்த சன்னதி ஆழ்வார்களின் காலத்திற்கு பின்னர் கட்டப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு அழகான சரித்திரம் கூறப்படுகின்றது. அது என்னன்னா, திருநின்ற ஊரில் கோவிலுக்கு அருகிலேயே மிக பெரிய ஏரி காணப்படுகின்றது. ஒரு முறை கனமழை பெய்ததன் காரணமாக இந்த ஏரி நீரால் நிரம்பி உடையும் நிலையை அடைந்தது. இந்த ஏரியின் கரை உடைந்தால் ஊருக்குள் வெள்ளம் வந்து ஊரே அழியும் நிலை காணப்பட்டது. அப்பொழுது திருநின்ற ஊரின் மக்கள் தங்களை காத்தருளுமாறு பெருமானை வேண்டினர். அப்பொழுது பெருமான் ராமனாக வந்து தனது பாணங்களினாலேயே ஏரியை சுற்றி ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தினார். இதனால் ஏரியின் வெள்ள நீர் ஊருக்குள் புகாமல் மக்களை காத்தார். இதனால் மனமகிழ்ந்த மக்கள் இந்த நிகழ்வின் நினைவாகவும் பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த ஏரியின் கரையிலேயே ராமருக்கு ஒரு கோவிலை கட்டினர். ஏரியை காத்து கொடுத்ததனால் இந்த ராமர் ஏரிகாத்த ராமர் என்ற திருநாமத்தில் வழங்கப்படுகின்றார். ஏரிகாத்த ராமரின் கோவிலுக்கு வெளியே ஆஞ்சநேயர் சன்னதி காணப்படுகின்றது. ஆஞ்சநேயரை சேவித்து உள்ளே சென்றால் சீதா பிராட்டி, ராமர் மற்றும் லக்ஷ்மணர் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றனர். இங்குள்ள ராமர் தனது 2 திருக்கரங்களில் வில் மற்றும் ராமபாணத்தை ஏந்தி நீண்ட திருமேனியாக 2 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் அழகுற சேவை சாதிக்கின்றார். ஆனால் இங்குள்ள லக்ஷ்மணரின் கரங்களில் வில் காணப்படவில்லை. ஏரியின் கரைகளில் காணப்பட்ட அடைப்பை அடைக்கும் பொருட்டும் ஏரி நீர் ஊருக்குள் புகாமலும்
கலப்பையினால் மணலை கொண்டு லக்ஷ்மணர் அடைத்துள்ளார். எனவே இங்குள்ள லக்ஷ்மணர் தனது கரங்களில் கலப்பையை பிடிப்பது போல இடது திருக்கையை கவிழ்த்தும் வலது திருக்கையை கலப்பையை பிடிப்பது போல வைத்தும் சேவை சாதிக்கின்றார். பெருமானின் திருவடி சேவையை தெளிவாக கண்டு சேவிக்க முடிகின்றது. மூலவர் சன்னதிக்கு எதிரே இருபுறமும் 2 கண்ணாடிகள் வைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு கண்ணாடி மூலம் ராமர் மற்றும் சீதையை மட்டும் ஏகாந்தமாகவும், மற்றொரு கண்ணாடி மூலம் ராம லக்ஷ்மணர்களை மட்டும் ஏகாந்தமாக சேவிக்க முடிகிறது. பெருமானை சேவித்து வெளியில் வந்தால் அர்த்த மண்டபத்தில் ஆஞ்சநேயர் இலங்கைக்கு ராம லக்ஷ்மணர்களை தனது தோளில் தாங்கி சென்ற நிகழ்வை நினைவூட்டும் வண்ணமாக சிறிய வடிவில் ஆஞ்சநேயர் காட்சியளிக்கின்றார். இந்த ஆஞ்சநேயர் இலங்கையின் காவல் தெய்வமான இலங்கினியை தனது பாதங்களால் மிதித்தபடியும், தனது 2 திருக்கரங்களில் கதை மற்றும் கேடயத்தை தாங்கியும், தனது தோள்களில் ராமர் லக்ஷ்மணர்களை தூக்கியவாறும் சேவை சாதிக்கின்றார். ஆஞ்சநேயரை பிரகாரமாக சுற்றி வந்தால் ஆஞ்சநேயரின் முதுகுப்புறத்தில் ராம லக்ஷ்மணர்களின் திருவடிகளை ஒரு சேர சேவித்து கொள்ள முடிகின்றது. உற்சவ காலங்களில் சுதாவள்ளி சமேத பத்தராவி பெருமான் இந்த கோவிலுக்கு எழுந்தருளுகின்றார். இந்த ஏரிகாத்த ராமரின் கருணைக்கு மற்றொரு சரித்திரமும் கூறப்படுகின்றது. அது என்னன்னா, ராமானுஜருக்கு உடன் பிறந்த சகோதரிகள் 2. அவர்களில் பெரிய தங்கையின் பெயர் பூமி நாச்சியார். பூமி நாச்சியார் தனது கணவர் ஸ்ரீ அனந்தநாராயண தீட்சிதருடன் பச்சை வாரண பெருமாள் கோவில் என்ற ஊரில் பேட்டை என அழைக்கப்படும் கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். இருவருக்கும் திருவாராதன பெருமாள் ராமர். இந்த தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லை. எனவே இருவரும் புத்திரப்பேறு வேண்டி திருப்பதிக்கு புறப்பட்டனர். அவ்வாறு திருப்பதிக்கு செல்லும் வழியில் ஒரு நாள் இரவு திருநின்ற ஊரில் இந்த ஏரிகாத்த ராமர் சன்னதியில் தங்கினர். அன்று இரவு ராமன் அனந்தநாராயண தீட்சிதரின் கனவில் தோன்றி, மக்கட்பேறு வேண்டி நீ திருமலைக்கு செல்ல வேண்டாம், நாமே உமக்கு மகனாக பிறப்போம். எனது தம்பி லக்ஷ்மணன் ஏற்கனவே ஸ்ரீபெரும்புத்தூரில் பிறந்து இளையாழ்வான் என்ற பெயருடன் வளர்ந்து வருகிறான். எனவே நீர் மீண்டும் பேட்டைக்கு திரும்பும், யாமே உமக்கு மகனாக பிறப்போம் என்று தெரிவித்தார். மறுநாள் காலை தூக்கம் கலைந்து விழித்த அனந்தநாராயண தீட்சிதர் இந்த ஏரிகாத்த ராமரை சேவித்து மீண்டும் தனது இல்லத்திற்கு திரும்பினார். ராமர் தெரிவித்தவாறே ஸ்ரீமுக வருஷம் சித்திரை மாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் பூமி நாச்சியார் ஒரு அழகிய ஆண்மகவினை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைக்கு ராமரின் நினைவாக தாசரதி என பெயரிட்டு வளர்த்தனர். இந்த தாசரதி பின்னாளில் ராமானுஜரின் சிஷ்யராகி அவருக்கு பல்வேறு கைங்கரியங்களை செய்து வந்தார். விஷ்ணு பெருமானுக்கு விக்ஷ்வக்சேனர் எனும் சேனை முதலியார் சேவை ஆற்றுவது போல தாசரதி பல்வேறு கைங்கரியங்களை ராமானுஜருக்கு செய்ததனால் தாசரதியை முதலியாண்டான் என்று அனைவரும் அழைத்தனர். இவ்வாறு முதலியாண்டான் எனும் ஆச்சாரியன் பிறப்பதற்கு இந்த ஏரிகாத்த ராமரே அருள் புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த க்ஷேத்திரம் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. திருமங்கையாழ்வார் இந்த க்ஷேத்திரத்தை மங்களாசாசனம் செய்தது ஒரு சுவையான வரலாறு. அது என்னன்னா, திருமங்கையாழ்வார் ஒவ்வொரு திவ்ய கஷேத்திரங்களாக தரிசித்து கொண்டே திருநின்ற ஊரை வந்து அடைந்தார். ஆழ்வார் பெருமானை சேவிக்க வந்தபொழுது பக்தவத்சல பெருமாள் ஆழ்வாரை கண்டு கொள்ளாமல் என்னை பெற்ற தாயாரையே பார்த்து கொண்டிருந்தார். ஆழ்வாரும் சிறிது நேரம் காத்திருந்தார். சற்று நேரம் ஆகியும் பெருமான் தனது பக்கமாக திரும்பாததனால் ஆழ்வார் திருநின்ற ஊரை பாடாமலேயே அங்கிருந்து புறப்பட்டார். அப்பொழுதே அதை உணர்ந்த தாயார் பெருமானை நோக்கி, சுவாமி, திருவங்கையாழ்வார் நம்மை பாடாமலேயே புறப்பட்டு விட்டாரே, ஆழ்வார் பாடவில்லை என்றால் 108 நாம் சேரமாட்டோம்.
ஆழ்வாரிடம் ஒரு ஈரச் சொல்லை பெற்றாலும் 108 திவ்ய தேசங்களுக்குள் நாமும் வந்து விடுவோம். எனவே நீங்கள் உடனே புறப்பட்டு சென்று ஆழ்வாரிடம் 10 பாடல்களை பாடக் கேட்டு பெற்றுவாரும் என்று தெரிவித்தாள். பெருமானும் தாயாரின் சொல்லை கேட்டு அதன்படிக்கே ஆழ்வாரை பின்தொடர்ந்து சென்றார். அதற்குள் ஆழ்வார் அருகில் இருந்த திருக்கடல் மலையில் உள்ள ஸ்தலசைன பெருமானை தரிசிக்க சென்று விட்டார். திருமங்கையாழ்வார் திருக்கடல் மலையில் ஸ்தலசைன பெருமானை சேவித்து கொண்டிருந்தார். அப்பொழுது திருநின்றவூர் பத்தராவி பெருமான் ஆழ்வாரிடம் தனக்காக ஒரு பாடல் பாடித்தருமாறு கேட்க, ஆழ்வாரும் திருநின்றவூர் பெருமானின் மீது ஒரு பாடலை பாடினார். பூண்டவத்தம் பிறர்க்கு அடைந்து தொண்டுபட்டு பொய்நூலை மெய்நூல் என்று என்றும் ஓதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்தை என் வணங்கப்படுவானை கணங்கள் ஏத்தும் நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்றவூர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனலெறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல்மல்லை தலசயனத்தே என்று 2ஆம் பத்து 5ஆம் பெரிய திருமொழியில் 2ஆம் பாசுரத்தில் நின்றவூர் நித்தில தொத்து என்று பத்தராவி பெருமானை மங்களாசாசனம் செய்தார். பெருமானும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த பாடலை பெற்றுக்கொண்டு தாயாரிடம் வந்து சேர்ந்தார். அந்த பாடலை கேட்ட தாயார், சுவாமி, ஆழ்வார் ஒரு சில திவ்ய கஷேத்திரங்களுக்கு 100 பாடலெல்லாம் பாடியுள்ளாரே, அவ்வாறு இருக்க நமது க்ஷேத்திரத்திற்கு ஒரு 10 பாடலாவது இருந்தால் நன்றாக இருக்குமே. நீர் மீண்டும் சென்று ஒரு 10 பாடலை பெற்றுவாரும் என்று வேண்டினாள். அதற்கு பெருமான், தேவி, ஆழ்வாரின் ஈரச் சொல்லால் ஒரு வார்த்தை பாடப்பெற்றாலும் நாம் 108க்குள் வந்துவிடுவோமே என்றார். அதற்கு என்னை பெற்ற தாயார், சுவாமி, இன்னும் ஒரு பாடலையாவது பெற்றுக்கொண்டு வாரும் என்று வேண்டினாள். மிகவும் வாத்சல்யமிக்க பத்தராவி பெருமான் தாயாரின் சொல்லை தட்ட முடியாமல் மீண்டும் ஆழ்வாரை தேடி சென்றார். இந்த முறை பெருமான் ஆழ்வாரை சென்று அடைவதற்குள் ஆழ்வார் ஒவ்வொரு க்ஷேத்திரமாக சேவித்து திருக்கண்ணமங்கையை அடைந்திருந்தார். திருக்கண்ணமங்கையில் திருமங்கை ஆழ்வாரை கண்ட பெருமான் மீண்டும் எவ்வாறு கேட்பது என வெட்கப்பட்டு ஒரு தூணிற்கு மறைவில் நின்றிருந்தார். திருக்கண்ணமங்கை பெருமானை சேவித்து கொண்டிருந்த ஆழ்வார் பத்தராவி பெருமானை பார்த்துவிட்டார். பெருமானோ ஆழ்வாரிடம் எவ்வாறு மீண்டும் ஒரு பாடலை பாடச் சொல்லி கேட்பது என நாணி பேசாது இருந்தார். இதனை கண்ட ஆழ்வார் மிகவும் மனம் வருந்தினார். அவ்வாறு தூணருகே ஒளிந்து நின்ற பெருமானை கண்ட திருமங்கையாழ்வார், நாம் தவறு செய்துவிட்டோம். இந்த பெருமானை திருநின்ற ஊரிலேயே பாடியிருக்க வேண்டும். பெருமான் தாயாரைத்தானே பார்த்து கொண்டிருந்தார். புருஷகார பூதையாகிய தாயாரை பார்ப்பதே பக்தர்களாகிய நம் அனைவருக்கும் நல்லது. பெருமான் நேரடியாக நம்மை கண்டால் நமது குற்றங்கள் அவர் கண்களில் பட வாய்ப்புண்டு. ஆனால் புருஷகார பூதையான தாயாரை பார்த்தால் அவளது கருணையினால் பக்தர்களாகிய நமது குற்றங்கள் பெருமானின் கண்களில் படாமல் பெருமானின் அருள் என்னும் கடாட்சமே நமக்கு கிடைக்கும். எனவே தாயாரின் திருக்கண் கடாட்சத்தால் நமது பாவங்கள் பெருமானின் கண்களுக்கு தெரியாமல் போகும். மேலும் பெருமானே பக்த வத்சலன், வாத்சல்யம் மிக்கவன். அவ்வாறு இருக்க இவரை பற்றி பாடாமல் பெருமானை இவ்வளவு தூரம் நம் பொருட்டு வர செய்து விட்டோமே என்று மிகவும் வருந்தினார். உடனடியாக நின்றவூர் பெருமானை மனதில் கொண்டு ஏற்றினை இமயத்துள் எம் ஈசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்து அப்புறத்து உய்த்திடும் ஐயனை கையில் ஆழி ஒன்றேந்திய கூற்றினை குருமாமணி குன்றினை நின்றவூர் நின்ற நித்தில தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே என்று 7ஆம் பத்து 10ஆம் பெரிய திருமொழியில் 5ஆம் பாசுரத்தால் திரு கண்ணமங்கை பெருமானை மங்களாசாசனம் செய்யும் பொழுது திருநின்றவூர் பெருமானையும் மங்களாசாசனம் செய்தார். திருக்கண்ணமங்கை பெருமானுக்கும் பக்தவத்சல பெருமான் என்றே திருநாமம். எனவே இவர் திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமானையே பாடினாரோ என்று ஐயம் ஏற்படக்கூடாது என்றே ஆழ்வார் நின்ற ஊர் நின்ற நெத்தில தொத்து என்று
பாடியுள்ளார். திருக்கண்ணமங்கையில் உள்ள உற்சவ பெருமாள் பெரும்புற கடல் பெருமான், திருநின்ற ஊர் உற்சவரே பத்தராவி பெருமான் நித்தில தொத்து. எனவே ஆழ்வார் திருநின்ற ஊர் பெருமானையே தான் பாடுவதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் மிகவும் மனமகிழ்ந்த பெருமான் ஆழ்வாரின் பாடலை கொண்டு வந்து தாயாரிடம் சேர்த்தார். இவ்வாறு திருமங்கை ஆழ்வாரால் 2 பாடல்களால் இந்த திவ்ய கஷேத்திரம் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. என்னை பெற்ற தாயார் சமேத பக்தவத்சல பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன் அடியேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.